நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருவி சார் இப்பவே கேட்ல திறந்திருக்கேன். சார் வாட்ச்மேனு காலையிலே வந்து அதெல்லாம் திறந்துருவாரு. குருவி சார் யாரு அது இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்குது? ஏன் சார் அந்த பையெல்லாம் பார்த்தா தெரியலையா சார்? நம்ம பசங்களா? ஆமா சார், உங்களுக்கு தெரியாதா அண்ணா? யோ எதுக்கு எவ்வளவு சீக்கிரம் வரணும்? சார் ஸ்போர்ட்ஸ் டே பிராக்டிஸ் போதுல, அதான். தனியாவா? அது எப்படி தனியா? அதான் சம்பந்தாவும் வந்துடுறாங்களே. யோ உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது? சம்யுக்தாயா? அவங்கதான், அவங்களும் காலையிலே வந்துடுறாங்க. இவ்வளவு காலையிலயா? ஆமா சார், அதுலலாம் அந்த அம்மா வச்சுக்க முடியாது. 6 மணினா 6 மணிக்கு டான் வந்து நிக்கிறாங்க. சரி நீ எப்படி 6 மணிக்கு வந்த? வீட்டுல 4 நாளா தண்ணி வரல சார், அதான் ஸ்கூல்ல குளிக்கலான்னு வந்தேன். அப்ப பார்த்தேன் சார். ஓ சார் வித்தக்கார அம்மா சார். எப்ப பாரு அந்த அம்மா சரியில்லை அப்படி இப்படிம்ப. இப்ப என்னடா நீயே அவங்கள புகழ்றிய? என்னதான் இருந்தாலும் உண்மையை சொல்லணும்ல சார். வேலையிலாம் அந்த அம்மா வச்சுக்க முடியாது சார், பசங்களை பூஞ்சி எடுத்துடுறாங்க. சம்யுக்தா பெரிய ஆளுதாயா? சார் நீங்க தான் சார் பெரிய ஆளு. அட போயா, அவ ஒழுக்கமா வேலை செஞ்சதுக்கு நீ எதுக்கு என்ன புகழ்ற? ஏன் சார் இப்படி ஒரு அம்மாவை கண்டுபிடிச்சது யாரு? நீங்க தானே. அதுக்கு சார் அப்படி ஒரு டீச்சரை பூச்சி இந்த மாதிரி சாதாரண ஸ்கூலுக்கு கூட்டு வருது லேஸ்பட்ட விஷயம் இல்ல சார். யோ அவ ரொம்ப நல்ல பொண்ணியா. பசங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்ட உடனே உடனே ஒத்துக்கிட்டாளே, அது அவளோட பெருந்தன்மை. சரி ஏன் வந்தாங்க முதல்ல அதை சொல்லுங்க. ஏன் வந்தாங்கடா? எனக்கு ஒன்றும் புரியலையே. சார் உங்க முகத்துக்காக வந்தாங்க சார், அதானே உண்மை. ஆஹா. சார் ஆமா சார், நீங்க சொன்னதும் வந்தாங்கன்னா உங்களை பிடிச்சிக்குதுன்னு தானே அர்த்தம். யோ நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸியா. அவ்வளவுதானா? அவ்வளவுதானாடா? கடவுளே, சார இந்த டீச்சரோட சேர்த்து வச்சினா நான் சிவகாமியோட செட்டில் ஆயிடுவேன். யோ என்னயா முழிக்கிற? சார் உங்களை ஒண்ணு கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். கேளு. நம்ம சிவகாமி பெஸ்டா இல்ல இந்த பிடி டீச்சர் பெஸ்டா? என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியலையே. இப்போ நான் என்ன கஷ்டமா கேட்டேன்? சிவகாமி பெஸ்டா இல்ல பிடி டீச்சர் பெஸ்டா தானே கேட்டேன். யோ என்ன நீ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போறியா? சார் சொல்லுங்க சார். இல்ல சிவகாமி ஒரு விஷயத்துல பெஸ்ட்டா, சம்யுக்தா ஒரு விஷயத்துல பெஸ்ட். 2 பேரும் வேற வேற வேலை செய்யறவங்க, அவங்கள எப்படியா கம்பேர் பண்ண முடியும்? சார் பெஸ்ட் எல்லாம் வேணாம் சார், அவங்கள பிடிக்குமா இவங்கள பிடிக்குமா அது ஒண்டி சொல்லுங்க சார். யோ இப்ப எதுக்கு எந்த கேள்வி கேட்குற? அட சொல்லுங்க சார். 2 பேருமே பிடிக்கும். யோ இவங்க 2 பேருமே 2 கண்ணு மாதிரி, போதுமா? நீ அத்தனைக்கு ஆசைப்படுறா உன்குள்ளயும் ஒரு ஜெமினி கணேசன் ஒளிஞ்சுன்னு தான் இருக்கிறான் போல. யோ என்ன பதிலவே வேணாம். இல்ல சார் யோசிக்கிறேன். குருவே நீ எங்க ஆரம்பிச்சு எதுல முடிக்க போறன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒழுங்கா தலையை உதறிட்டு போய் வேலையை பாரு. இல்ல சார் நம்ம பிடி டீச்சர் ரொம்ப நல்லவங்க, அவங்கள நம்ம பசங்களுக்கு எல்லாம் பிடிச்சிக்குது சார். நல்ல விஷயம்தான், ஆனா அவங்க 10 நாள்ல கிளம்பிடுவாங்களே. சும்மா கொஞ்ச நாள் பசங்களை ட்ரெயின் பண்றதுக்காக வந்தாங்க. அவங்கள போக விடாதீங்கன்றேன். அது எப்படி முடியும்? சார் அமைக்கு போடுங்க சார். யோ என்ன செய்யறது அதுக்கு? ஒண்ணு செஞ்சா அவங்க இந்த ஸ்கூலை விட்டு போக முடியாது. என்ன செய்யணும்? சார் அவங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா போக முடியாதுல்ல. யோ என்ன வளர்ற? அவ கல்யாணம் பண்ணாம இருக்க போய் தான் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்சா உடனே கிளம்பி போயிருவாள்ல. சார் அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க சார். யோ நிஜமாவே புரியலையா? சார் நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி சார் இந்த ஊரை விட்டு போக முடியாதுன்றேன். ஓஹோ சார் வெறியாவாதீங்க சார், கொஞ்சம் யோசிங்க. இது உங்க ஐடியாவா சார்? இன்னும் பல ஐடியாக்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொன்னா நீங்க ஓவர டென்ஷன் ஆயிடுவீங்க. முதல்ல கம்பெனி ஆளை விடுங்க. மண்டையை உடைக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆஹா சனிய கூலிங் கிளாஸ் போட்டுட்டு குறுக்கால வருதே. எங்க அழகனை காணோம், எகிரிட்டானா? இரியா யாரு அழகனையா தேடுறீங்க? பின்னாடி நிக்கிறான் பாருங்க. பின்னாடியா? அழகா என்ன என்ன பார்த்ததும் ஒளியறீங்களா? நான் ஏன் ஒழியணும்? பசங்க கூட ஐஸ் பால் ஆடிக்கிட்டு இருக்கேன். நீ வேணா கண்ணை முடிக்கோ, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். எதுக்கு? அப்படியே ஓடி எஸ்கேப் ஆகுறதுக்கா? என்ன சார் ஐஸ் பால் ஆடுற வயசா இது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஐயோ
என் மனசுல என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன் ஐயா. அது எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியுமா? எங்க ரொம்ப நாள் ஆளை காணோம். அது வந்து நான் மெட்ராஸ் வரைக்கும் போயிருந்தேன். ஓ, இன்ப சுற்றுலாவா? அப்படி இல்லப்பா. போவீங்க ஏன் போக மாட்டீங்க? ஸ்கூல் பணம் தான் கையில நிறைய இருக்குல்ல. இந்த சின்ன ஊர்ல எவ்வளவுதான் செலவு பண்ண முடியும்னு மெட்ராஸ்ல போய் செலவு பண்ணலாம் நினைச்சு போயிட்டீங்களா? என்ன முழிக்கிறீங்க? நீங்க கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் குள்ளா போடணும்னு பாத்தீங்கல்ல. நாங்க புடிச்சுக்கிட்டோம்ல. நாங்க தான் புடிச்சிட்டோம்ல. அழகா அடவு கட்டுறானே, லேசில அடங்க மாட்டான் போல இருக்கு. ஏதாவது பண்ணித்தான் அவனுக்கு டெமிக்கி கொடுக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? எதுக்கு சென்னைக்கு போனீங்க அத சொல்லுங்க முதல்ல. அதியா, உடம்பு சரியில்லை, அதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சென்னைக்கு போனேன். உடம்பு சரியில்லையா? உங்களுக்கா? கேக்குறவன் கேனையா இருந்தா எருவ மாடு ஏரோப்ளேன் ஓட்டுறது நம்பிங்களே. யோ நம்பியா? நிஜமாட்டான். இந்த வயசுலயும் சும்மா கும்முன்னு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சார் உடம்புக்கு? உடம்பெல்லாம் ஓகே தான், ஆனா மைண்ட் தான். அதுப்பா, நிறைய விஷயங்கள் மறந்து போகுது. நிறைய பேர் குழப்பங்கள் வருதுப்பா. நிஜமாவா? நிஜமா தான் குருவி. குருவியா? நானா? நான் அழகா சார். ஐயோ, அவன் மெட்ராஸ் பேசுவான், கருப்பா இருப்பான், ஸ்கூல்ல கூட பியூனா இருக்கான். அவன் தான் அழகன். அது குருவி சார். யோ, உனக்கு குழப்பமா இருந்துன்னா நம்ம தமிழாசிரியர் ஸ்டாலினை கூப்பிட்டு கேளியா. தமிழ் ஐயா ஸ்டாலினா? என்னையா பின்னாடிய கழட்டிட்ட? இதா பின்னாடியா? யோ, பின்னாடிய கண்ணுல மாட்டியா? சார் இது பின்னாடி இல்ல சார், கண்ணாடி. யோ, இது பின்னாடியா? நான் கூட மாட்டிருக்க, நீ மாட்டியா? மாட்டியா? சுண்ணாம்பத்துல எனக்கு நிஜமாவே குழம்பிடுச்சா இல்ல நம்மள கலாய்க்கிறானா? என்ன குருவி, மணி 10 ஆச்சு, இன்னும் ஸ்கூல் அடிக்காம இருக்காங்க. ஸ்கூலு அடிப்பாங்களா? ஆமாப்பா, டான் டான் அடிப்பாங்களே, அதான். அட பாவி, பெல்ல ஸ்கூல்ன்றான, அப்ப ஸ்கூல் என்னன்னு சொல்லுவான்? குருவி, என்னதான் கிராமத்து பெல்லா இருந்தாலும் நம்ம ஊர் பெல்லுக்கு ஊருக்குள்ள நல்ல பேருப்பா. இது எப்பவுமே அப்படியா இல்ல அப்பப்பவா? எது? அதான் சார் இந்த மாத்தி மாத்தி பேசுறது. அப்ப மாத்தி பேசுறதா சொல்றாங்க. எனக்கு என்னமோ எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்கூல் போனா 5 லட்சத்தை காணும், அது தெரியுமா தெரியாதா? ஐயோ, அப்படியா? என்ன நொப்படியா? ஸ்கூல் போனா 5 லட்சத்தை காணன்ற, அது பத்தி வாய் திறக்க மாதிரி தான் என்ன சார் அர்த்தம்? யோ, நான் என்னையா வாயை திறக்கிறது? நீ இதெல்லாம் HMD சொல்லணும். HM கேட்கணுமா? அப்ப நீங்க யார் சார்? சார், நான் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் சார். சார், ஸ்கூல் அடிச்சிருச்சு சார். அப்ப நான் கிளாஸுக்கு போகணும். லேட்டா போனா HM திட்டுவார் சார். சார், ரொம்ப நேரம் நின்னு யோசிக்காதீங்க சார், உங்களுக்கு வாலு கலிக்கும். அதனால நீங்க சாவகாசமா உரையில தக்காருங்க சார். நல்லா யோசிங்க சார். வரட்டா? சை 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 ஐ சை சை. சுண்ணாம்பு தலையா நிஜமாவே லூஸ் ஆயிட்டானா இல்லனா நம்மள லூஸ் ஆகிட்டு போறானா? எங்க போயிடுவான்? லூசா நடிச்சான்னா அத வச்சு அவன ஆப்படுத்திட வேண்டியதுதான். சண்டை குழம்புத, மண்டை குழம்புத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் நம்ம தான்டா ஜெயிக்கணும், கன்ஃபார்மா ஜெயிக்கணும் நம்ம தான். ஓகேவா? டேய் மிஸ்ரா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ். எப்போ வந்தீங்க? இப்போதான் மிஸ் வந்தோம். சாரி, நான் தான் கொஞ்சம் லேட் இல்ல. இல்ல மிஸ், நாங்களும் இப்போதான் வந்தோம். மத்தவங்களா எங்க? வேற யாருமே வரல மிஸ். ஓகே ஓகே. ஆமா, இது யாரு புதுசா? இது ஆலயமணி மிஸ், நம்ம கிளாஸ் தான் 7C. அன்னைக்கு வரலனே இன்னைக்கு கூட்டி வந்தேன் மிஸ். உங்களை பார்க்க வரலன்னு அடம்பிடிச்சா மிஸ், நாங்க தான் விடாம கூட்டிட்டு வந்தோம். ஆலயமணி கூட ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க மிஸ். கண்டிப்பா. அது என்னடா பேரு ஆலயமணின்னு? பாக்க சர்ச் பெல் மாதிரி இருக்கால மிஸ், அதான். உங்களுக்கு பேர் பிடிக்கலன்னு சொல்லுங்க, பேரை மாத்திடுவோம். இல்ல இல்ல, இந்த பேரே நல்லாதான் இருக்கு. ஆமா, வொர்க் அவுட் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களா இல்ல? இல்ல மிஸ், யூனிஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, முதல்ல 2 ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க. வார்ம் அப்லாம் முடிங்க, போங்க. எஸ் மிஸ். ஆலயமணி மிஸ், இங்க வா. உனக்கு எதுல கலந்துக்கணும்னு ஆசை சொல்லு. ஒன்றும் இல்லை மிஸ். ஸ்போர்ட்ஸ் டேல நீ எதுலயுமே கலந்துக்க வேண்டாமா? வேணாம் மிஸ். சரி, வேணும்னா உனக்கு என்ன இவெண்ட் செட் ஆகும்னு நானே சொல்லவா? வேணாம் மிஸ். ஏண்டா? எனக்கு எதுவுமே வராது மிஸ். யார் சொன்னது? எனக்கே தெரியும் மிஸ். என்ன தெரியும் உனக்கு? எதுவுமே வராது மிஸ். படிப்பு வராது, விளையாட்டு வராது, பாட்டு வராது, டான்ஸ் எதுவுமே வராது மிஸ். என்னடா சொல்ற? நான் எதுக்குமே லாய்க்கல மிஸ்.
நான் வேஸ்ட் மிஸ். சச்சே, என்னடா நீ எப்படி பேசுற? அப்படிலாம் எதுவும் இல்ல. யார் சொன்னா அப்படின்னு? எல்லாருமே சொல்றாங்க மிஸ். பாக்குற எல்லாருமே சொல்றாங்க மிஸ். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? சரி, உன் வீடு எங்க இருக்கு? பெருமாள் கோயில் தெருவில் மிஸ். உங்க அப்பா என்ன செய்யறாரு? துணிமணி எல்லாம் வியாபாரம் பண்றாங்க மிஸ். சேட்டா? உங்க அப்பா அம்மாக்கு ஒண்ணு பிடிக்குமா? அவர்கிட்ட பணம்டா செல்லம் ராஜான்னு கொஞ்சுவாரு. பணம் இல்லைன்னா தண்டம் வேஸ்ட் குண்டான்னு திட்டுவாரு. நான் போறேன் மிஸ். அது எப்படி இந்த மூடோட நான் உன்னை தனியா அனுப்புறது? மிஸ், உன்னை போய் யாருடா சொன்னது வேஸ்ட்னு? உன்னை நான் பெஸ்டா மாத்தி காட்டுறேன். எனக்கு எதுவும் வராது மிஸ். வெளியில இருந்துலாம் எதுவுமே வரணும்னு அவசியம் இல்ல. உன் பிரச்சனையும் உன் மனசுதான்டா. மத்தவங்க உன்னை பத்தி எப்படி வேணா நினைச்சிட்டு போட்டோம். ஆனா எப்பவுமே நீ உன்னை பத்தி தப்பாவோ கம்மியாவோ யோசிக்கவே கூடாது. உன் மனசுல நீ ராஜாவா வாழ்ந்தாலே போதும். மத்தவங்க யாரும் நம்மள ராஜான்னு சொல்லணும்னு அவசியமே இல்ல. எல்லாரும் உன்னை ராஜான்னு சொன்னாலும் உன் மனசுக்குள்ள நீ சந்தோஷமா இல்லனா வேஸ்ட். புரியுதா? கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல மிஸ். போக போக புரியும். யாருமே இங்க வேஸ்ட் கிடையாதுடா. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு பிளான் வச்சிருக்காரு. நம்ம வேலை அது என்னன்னு கண்டுபிடிச்சு செய்யறதுதான். இந்த ஸ்கூல்ல இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட ஃபேவரட் ஃப்ரெண்ட் யாருன்னா அது நீதான்டா. மிஸ், ஆமா அலியமணி, நீ பெரிய ஆளா வருவடா. எப்படி மிஸ் சொல்றீங்க? எனக்கு தெரியும், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணல கல்றீங்களா மிஸ்? என்ன பிடிக்கும் உனக்கு? செஸ். விளையாடு. வேற என்ன பிடிக்கும்? சப்பாத்தி குருமா. நல்லா சாப்பிடுடா. சரி, வேற என்ன பிடிக்கும்? தெரியல மிஸ். தெரிஞ்சுக்கோ, பிடிச்சத பண்ணு, நான் இருக்கேன். எஸ் மிஸ். ஓகே, கிவ் மீ தி 5. சிரிக்காதடா, தட்டு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். சிட் டவுன். என்ன கிளாஸ்னு ஒன்று இருக்கதே ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? சரி, என் பேர் ஸ்டாலின். நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர். அதாவது ஞாபகம் இருக்கா? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாரும் உங்க சயின்ஸ் புக் எடுங்க. என்ன கைபாமே, புக் இருக்கா இல்லையா? எடுத்து வச்சமா ஞாபகம் இருக்கு சார், ஆனா காணோம் சார். ஆலயம் சார், நம்ம கண்டிஷன் எப்படி இருக்கு? நான் ரொம்ப எடுத்துட்டு வரல சார். ஏன்டா? எனக்கு படிப்பு வேணான்னு முடிவு பண்ணேன் சார். ஐயோ சார், என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்டீங்க? சார் ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க சார். வேணாம் சார். இங்க பாருங்க சார், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். கண்ணை உடத்தாங்க கேபி எல்லாரும் படிப்பாங்க சார். அடப்பாவி, அப்ப நீ என்னடா பண்ணுவ? சார், நான் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பண்ண போறேன் சார். சரி, அதுலயாவது நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. நான் செஸ் விளையாட போறேன் சார். அப்போட உட்கார்ந்த இடத்துல இருந்து விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு சொல்றேன் பாருங்க சார். சரி, யாரு உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தது? சம்யுக்தா மிஸ் தான் சார் சொன்னாங்க. என்ன படிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல சார், எது நல்லா வருதோ அதை ஃபர்ஸ்டா பண்ணோம், அதையும் பெஸ்டா பண்ணணும்னு சொன்னாங்க சார். அப்ப நீங்க எல்லாருமே மிஸ் சொன்னதை கேட்டு அப்படியே நடந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. எஸ் சார். ஓ சரி, எங்களுக்கு படிப்பே வேணாம், எங்களுக்கு விளையாட்டு மட்டும்தான் முக்கியம்னு சொல்றவங்கள எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். ஏய் ஏய் கண்ணா, நீயுமாடா? சும்மா விளையாட்டுக்கு எந்திரிச்சேன் சார். சாரி சார். அப்ப நீங்க எல்லாம் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றதை நிறுத்திட்டு விளையாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? படிக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு காரணம் வேணும். அதுக்காகத்தானே அந்த முடிவெல்லாம்? இல்ல சார். அப்புறம் இங்க பாருங்க, விளையாட்டுல நீங்க எல்லாருமே பெரிய ஆளா வரணும், நான் வேணான்னு சொல்லல. அதுக்காக படிப்பே வேணான்னு சொல்றது சரியில்லைல. இல்ல சார், 35 மார்க் பாஸ் பண்றோம் சார். கிழிச்சிங்கடா. 100 மார்க் எய்ம் பண்ணி படிச்சாலே 35 மார்க் தான் வருது. 35 மார்க் எய்ம் பண்ணி படிச்சா 3 மார்க் தான்டா வரும். தம்பி ஆலயமணி, விஸ்வநாத ஆனந்த் தெரியுமா? யார் அவரு? வேர்ல்ட் சாம்பியன் சார். சரி, அவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியுமா?
இங்க பாருங்க, 2 விஷயம். படிப்புங்கிறது மார்க் வாங்குறதுக்கோ காலேஜில் சேர்றதுக்கோ மட்டும் கிடையாது. அடிப்படையான அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் தான். அடுத்தடுத்து நீங்க எந்த விளையாட்டுல இருந்தாலும் ஸ்கூல் காலேஜ் மூலியமா போனா ரொம்ப ஈஸி. உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொரு விளையாட்டு வீரரோட நிலைமை என்னான்னு. அடிப்படை கல்வி ரொம்ப முக்கியம். புரியுதா? இங்க பாருங்க, நீ எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் டேல நல்லா விளையாடி அசத்தன்னு என் ஃப்ரெண்டவே கோச் பண்ண வர சொன்னேன். ஏய், நானே உங்களை விளையாட வேணாம்னு சொல்லுவேனே. முதல்ல படிப்பு. அது மட்டும் இல்லைன்னா எந்த திறமையை எப்படி வெளிப்படுத்துறது உங்களுக்கு தெரியாம போயிருண்டா. சரி, எழுதுறதுக்கு நோட் எடுத்துக்கங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், ஒரு சின்ன டவுட்டு. என்ன வேணாலும் டவுட் கேளு. ஆனா சம்யுக்தா பத்தி மட்டும் கேட்காத, கடுப்பாயிருவேன். சரி, வேணாம் சார், விடுங்க. அப்ப அவளை பத்தி தானே? அதான் பேச விடாதுன்ட்டீங்களா, அப்புறம் என்ன? சரி, என்ன டவுட்னு கேளு. அதை வேணா விடுங்க சார். யோ, ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டு அவங்க யாரு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருவியா? அப்போ அதானா? என்ன அதானா? அதான் நீங்களே ஒத்துக்குனீங்களா அது அழகான பொண்ணுன்னு? யோ, நீ இருக்க பாரு. ஸ்டாலின் சார் வணக்கம். என்ன சார். கிளம்பிட்டீங்களா? ஆமா சார். என்ன விஷயம் சார்? என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? ஐயா, ஸ்கூலு 3:30 மணிக்கு முடிஞ்சுது. இப்ப மணி 5 ஆகுது. இது உங்களுக்கு சீக்கிரமா? சரி ஸ்டாலின், அப்ப நீங்க கிளம்புங்க, நாம அப்புறம் பேசிக்கலாம். சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். அழகா வந்துட்டான் ஸ்டாலின். அவரு வராம இருப்பாரா? இல்ல ஸ்டாலின், அவன் வந்ததுமே அந்த 5 லட்சம் என்னாச்சு மாட்டிக்கிட்டியான்னு தான் ஆரம்பிக்கிறான். சார், நீங்க சொன்ன ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு 4-5 வாட்டி போயிட்டு வந்தாச்சு சார். ஆனா அவனுங்க ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்ற மாதிரி தெரியல சார். நம்ம அடுத்து என்ன செய்யலாம்னு மட்டும்தான் சார் யோசிக்கணும். எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணு ஸ்டாலின். அழகன் சரியான ஒரு புள்ள பூச்சி, கொடைய ஆரம்பிச்சுட்டா நிறுத்த மாட்டான். செலவு பண்ணும்போது ஒண்டி ஜாலியா எடுத்து செலவு பண்றது, இப்ப கேட்டா ஒண்டி வலிக்குதா? யோ, செலவு ஒண்ணும் பண்ணலையா, இன்வெஸ்ட் தாயா பண்ண. என்னமோ இப்படி ஆகி போச்சு. இவன் ஒருத்தன் போதுமே என்ன போட்டு தள்ளுறதுக்கு. சார், தவறான கம்பெனில தான் சார் நீங்க பணத்தை போட்டிருக்கீங்க. அவனுங்களும் பணத்தை திருப்பி தர மூல இருக்க மாதிரி தெரியல சார். நாம ஏதாவது பண்ணிதான் சார் திருப்பி வாங்கி ஆகணும். இப்படி ஆனதே இல்ல ஸ்டாலின். இப்படி ஒரு கெட்ட பேர் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே எடுத்திருப்பேன். பாத்தீங்களா சார் அவர் எப்படி பேசுறாருன்னு? சார், அது உங்களோட பணம் கிடையாது. சாதாரண ஏழை பசங்களோட அப்பாவும் அம்மாவும் வாயை கட்டி வகுத்து கட்டி சம்பாரிச்ச பணம். அது நிச்சயமா எங்கேயுமே போகாது சார். அதை யாருமே திருடவும் முடியாது. அப்படி திருடினாலும் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னமோ திருட்டு கிருட்டு பேசிட்டு இருந்தீங்களா? என்னையா சார்? அது ஒண்ணும் இல்ல சார். ஸ்கூல் பணத்தை யாரு திருடினாலும் அதை பார்த்துக்கினே நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சார் சொல்லியிருந்தாரு. அத திருடனை கூடவே வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தா எப்படியா? சுப்பு, வேணாம், நீ ரொம்ப ஓவரா போற. அப்ப வேர் இஸ் தி மணி? அதுக்கு பதில் சொல்லுங்க. அத நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லதான், விசாரணை கமிஷனோட கமிஷனர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லியாச்சு சார். ஸ்கூல் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க சார். என்னது? ஸ்கூல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணாங்களா? இல்ல சார், வெல்ஃபேர் ஃபண்ட் அந்த மாதிரி வெளியில வட்டி கொடுத்து ஜாஸ்தி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ரூல் இருக்காங்க சார். யோ, அத நம்ம ஸ்கூலோட டீச்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்க்கு தருவோம். அவங்க பணம் தரலனாலும் சம்பளத்துல பிடிச்சிரலாம். இந்த ஆளு எங்கேயோ கொண்டு போய் வெளியே போட்டுருக்காருயா? வெளியில ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில. என்னது? ஃபைனான்ஸ் கம்பெனிலயா? ஆமா சார். யோ, என்னையா இது அநியாயமா இருக்கு? இல்ல, கொஞ்சம் அதிகம் பணம் வந்தா ஸ்கூலுக்கு நல்லதானேன்னு. நோ 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 ஸ்டாலின், I can see some personal benefits in this whole thing. I want you to go through it and prepare a complete report, man. இந்த பாரு, பணம் திரும்பி வந்துட்டா போதும்ல? போதுமா? பணம் வரணும், இல்லைனா I will take severe action. Understand? சார், நான் நியாயமா எது உண்மையோ அதை நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன் சார். தெரியும்யா, தெரிஞ்சுதான் இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சேன். படிக்கிறப்போ அம்மா அப்பான்னு கூட பார்க்காத நேர்மையான ஆளாச்சையா நீ? யோ ஸ்டாலின், ரிப்போர்ட் ரெடி பண்ணியா? இல்ல சார், நான் விசாரிச்சு. யோ, இந்த ஆளு மூஞ்ச பார்த்தா தெரியலையா பணம் திரும்ப வர போறது இல்லன்னு? ஆப் பண்ணி ரெடி பண்ணி ஸ்டாலின், நான் அடிக்கிறேன். யோ குருவி சார், அடுத்த எச்சம் கவனியா, சும்மா பழைய எச்சம் பின்னாடியே நின்னுகிட்டு.